இந்த அருமையான நாட்கள்ல கூட உங்களோடு கூட நான் விசேஷமாய் இந்த எபிரேய புஸ்தகத்திலிருந்து பேசும்பொழுது இந்த 11ஆம் அதிகாரத்துல முக்கியமாய் சொல்லப்பட்ட இந்த விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை செய்திகளை தொடர்ந்து கேட்கிறீர்கள் என்றால் மிக சந்தோஷம். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒருவேளை நீங்கள் தவறு விட்டிருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து நீங்க யூடியூப்ல அதை நீங்க பாருங்க, கேளுங்க. நான் கடந்த நாட்களில, அதாவது இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய முழு ஆதாரங்கள் எதை குறித்து அநேகருடைய உதாரணங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். அநேகர் எப்படி விசுவாசத்துல முன்னோடிகளாய் வாழ்ந்து அந்த விசுவாசத்துல ஜெயம் பெற்றார்கள் என்று வெவ்வேறுபட்ட பெயர்களை உங்களுக்கு இந்த இடத்துல கர்த்தர் எழுதியிருக்கிற பெயர்களை அன்றைக்கு எபிரேய ஆக்கியோன் எழுதின பெயர்களை வச்சு என்ன பண்றேன் உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். விசேஷமாய் 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையில ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டதுனால அந்த இடத்துல சற்று கொஞ்சம் இந்த நாட்கள்ல நிறுத்தி, ஆமேன், உங்களோடு கூட என்ன பண்றேன், இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றோம். நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா என்ன பண்ணுங்க, இந்த வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 32ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, நான் என்ன சொல்லுவேன், வெவ்வேறுபட்ட பேர்ல சொல்றார். தம்பி வேகமா வாசித்தார். என்ன சொல்றாருன்னா, கிதியோன் ஒருத்தர் பேரை சொல்றார். அவருக்கு கர்த்தர் வித்தியாசமான விதத்துல அவருடைய விசுவாசத்தை செயல்படுத்தினதை பார்க்கிறோம். அதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்தவன் பயங்கரமான நெருக்கடி நாட்கள்ல, இலக்காரமான நாட்கள்ல, ஏளனம் பண்ற நாட்கள்ல பிசாசு என்ன சொல்றதுங்க, பல மடங்கு எழும்பி கிண்டல் கேலி பண்ணி கொண்டிருக்கிற காலகட்டங்களில் கடவுள் அவரை எழுப்பி அவருடைய விசுவாசத்தில் நிலைநிறுத்தி ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற செய்தார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். யாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது? பாராக்கை குறித்து வாசித்தோம், சிம்சோனை குறித்து வாசித்தோம், யெப்தாவை குறித்து வாசித்தோம். இப்ப யாரை குறித்து பார்க்கிறோம்? தாவீது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தாவீதுடையது சின்ன பிள்ளை முதற்கொண்டு அவன் பிறந்த நாட்கள் இருந்தே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த தாவீதை நான் ரொம்ப பிரமித்து அடிக்கடி நான் பார்க்கிறது உண்டு. அநேக பிரசங்களை நான் இந்த நாட்கள்ல இங்க இல்ல அநேக இடங்களை பேசுறேன், இங்க பேசுற வாலிபர் கூட்டத்துல பேசுறேன், பல இடங்கள்ல பேசும்பொழுது இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசம் வியக்கத்தக்க விதத்தில் இருந்தது. அந்த விசுவாசம் எப்படி துவங்கிறது, அவனுடைய சிறு வயதிலே அங்க போய் என்ன பண்றான், வனாந்திரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாட்களை யாருமே ஒத்தாசை இல்லாத காலத்திலேயே கடவுள் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு கைவிடவே மாட்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொண்ட இந்த மனுஷன், அதுக்கு தான் உங்களுக்கு ஆதாரமாய் கடந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்தேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விசுவாசத்தை வேறொரு இடத்துல மேற்கோள் காட்டி சொல்றாரு. அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்கிறேன், நேரம் கொஞ்சம் அதிகமா நம்ம கடத்தாத பதிக்கு. இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவர் எதை தரணும் நான் ஜெபம் பண்றேன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொண்டு வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும், இயேசுவை நம்புகிற ஒவ்வொருக்கும் என்ன வேணும்னா பிரகாசமுள்ள, அது எதை செய்கிறது என்றால் விசுவாசத்தோடு கூட காரியங்களை பார்க்கிறதுக்கு உதவி செய்யுது. கடந்த நாட்டில் அதுதான் நான் சொன்னேன். நான் பாருங்க, நான் இப்படி உட்கார்ந்து இதை பார்த்தேன்னா எனக்கு சோறு வருது. அப்படிதான் வந்துச்சு. படிக்கட்டு மேலே ஏறி வரும்பொழுது இன்னைக்கு அடிக்கடி அது பிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கலாம். ஏன்னா நம்ம we are all human. இந்த வாரங்களில் சில கூட்டங்களுக்கு போனேன், ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போனேன். பிரம்மாண்டமா ஆட்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் நல்லா பாடினாங்க. இன்னொரு இடத்துக்கு நான் ஆனிவர்சரிக்கு போயிருந்தேன். அந்த சபை எனக்கு ரொம்ப பிரமிப்பை உண்டாக்குச்சு, ரொம்ப உற்சாகமா. எனக்கு 2 கூட்டங்கள் ஏற்கனவே பேசுனதால் ரொம்ப டயர்டு. எனக்கு 15ஆம் தேதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் அந்த பாஸ்டம்மா நல்லா ஆராதனை பண்ணிச்சு. அது இன்னைக்கு என்னால நம்ம பாடலாம். ஆனா அவங்களுடைய உற்சாகம் என்னை ஈர்த்து, நான் சும்மா மயக்க பிடிச்சி பாட்டு பாடினாவே ஒரு ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையும் அந்த இடத்துல கிரியைகளும் பலத்த கிரியைகளை பார்க்க துவங்கினேன். இந்த முந்தானது தான். அதுக்கப்புறம் நான் அந்த பாஸ்டர் சொன்னப்பா 3/4 மணி நேரம் பேசுறேன், ஏன்னா அதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னா. ஆனா என்ன அறியாமல 1.25 மணி நேரம் பேசிக்கிறேன். அடா பாவி அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. நான் சொன்னப்பா 8:30 முடிச்சிடறேன். அவர் என்ன அப்படி பார்த்துட்டு பார்க்கற ஜனங்க நிக்கவும் இல்லை. அவரும் சொல்ற, பாஸ்டர் பேசுங்க பாஸ்டர். 9 மணி வரைக்கும் 7:20 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நான் மாட்டுன்னு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தேவ அபிஷேகத்தை. ஆனா திருப்பி ஒரு பிளக்சுவேஷன் வருது. இன்னைக்கு சாயங்காலம் இங்க நடந்து வந்தா ரெகுலர் ஜபத்துக்கு வரவங்களோட காணா, ஊருக்கு போய்க்கிறேன்றான் காணா, எங்கடா எங்கேயோ காணா. அப்போ என்ன பண்ணுதுன்னா, என் கண்ணில் என்ன தெரியுதுன்னா, என்னடா பிரயாசப்பட்டு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு என்ன பண்ணுது, என் கண்ணு என்ன பண்ணுது, பார்க்குது. என் கண் அப்படிதான் பார்க்க தொடங்குது. அப்போ உடனே அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாய் கடந்து வரும்பொழுது அவர் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, இந்த மாம்ச கண்ணுல நான் பார்க்கும் பொழுது மாம்சீகமாய் தான் சில காரியங்கள் என்னால பார்க்கும் போது அது எனக்கு தோல்வியாய் தெரிகிறது, அவிசுவாசமாய் தெரிகிறது, பயமாய் தெரிகிறது. அதனால எனக்கு என்ன வேணும், என் இருதயத்துக்குள்ள, என் ஆவி மனுஷனுக்குள்ள அது என்ன பண்ணுங்க,
பிரகாசமா மாத்திட்டீங்கன்னா நான் எதை கொண்டு பார்ப்பேன்? ஆவியை கொண்டு காரியங்களை பார்ப்பேன். எதை வச்சு பார்ப்பேன்? இன்னைக்கு நிறைய சேர் காலியா இருக்குது, இல்ல சில நேரத்துல ஃபுல் ஆயிடுது. ஆனா என்னுடைய பிரமிப்பு எதை என்னை கர்த்தர் சொல்லி இதை நடத்த சொல்லி கொண்டிருக்கிறார், படிப்படியாய் வளர்ந்து வருகிறது பல சில வருஷங்களா என்றால், இந்த இடத்துல அநேக ஊர்ல இருந்து கர்த்தர் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த சனிக்கிழமையில வருவாங்க ஜனங்க. அநேக அற்புதங்கள் நடக்கும், அநேகர் வருவார்கள். இந்த சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணில இருந்து இந்த இடத்துல கூட்டங்கள் நிரம்பும். கூட்டம் நிரம்ப ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். இந்த ரோடெல்லாம் டிராபிக் பத்தாது. அதுக்காக தான் மெட்ரோ ட்ரெயின் விட்டுட்டு இருக்கிறான். கோயம்பேடுல இருந்து கனெக்ஷன் பண்றதுக்கு, பாரிஸ் கார்னர் சென்டர்ல இருந்து கனெக்ஷன் பண்றதுக்கு, பல ஊர்ல இருந்து கனெக்ஷன் பண்றதுக்கு இந்த ஊருக்கு விட்டுட்டு இருக்கிறான். அதெல்லாம் நான் யோசிக்கல. இந்த ஊழியத்துக்கு 38 வருஷம் வரதுக்கு முன்னாடி இது ஒரு பொக்கல் காடு. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட பார்க்கலாம். 51C வரும், 52A வரும், 51S வரும். 3 பஸ் அந்த ஊருக்கே. நீங்க நூத்துக்கணக்கான பஸ்ஸுங்க வருது, வண்டிங்க வருது, கார் வருது, பல பில்டிங் கட்டிக்கிறான், லேங்கர் கட்டுறான், அவன் கட்டுறான், காசா கிராண்ட் கட்டுறான், இவன் கட்டுறான், பெரிய பெரிய பில்டர் எல்லாம் வந்து கூட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றான். ஏனென்றால் இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய காரியம். என்னுடைய விசுவாச கண்கள், என் மனக்கண்கள் எதை பார்க்கிறது என்றால், வருங்காலங்களில் கர்த்தர் எதை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், அதை கொண்டு நான் பார்த்தால்தான் என் சோர்வு நீங்கும். தாவீது அங்க போறான், சாப்பாடு எடுத்துட்டு போறான். போன வேலை என்னன்னா, he went to deliver food. He was just a Swiggy boy, Zomato boy. அன்னைக்கு அவன் அண்ணன் தண்ணிங்களுக்கு அவன் யாரும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி தான் கொட்டத்துல கட்டி எடுத்து போயிட்டு அப்பா சொன்னார்ப்பா பத்திரம் அண்ணனுங்க அங்க போர்க்களத்துல இருக்கிறானுங்க, அவன் சாப்பிட்டு மாட்டானுங்க ராத்திரி. அப்படி போனவனுக்கு அங்க போய் எது வேலை துவங்கிடுச்சுன்னா, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மாம்சிக கண்கள் வேலை செய்யுது, ஆனால் இவனுக்கு எது வேலை செய்யுது என்றால் ஆவிக்குரிய மனக்கண் வேலை செய்ய துவங்கி விட்டது. In that place his enlightened eyes of faith started working and he started seeing the battle as an opportunity. எப்படி பார்க்க தொடங்கிட்டான்? அடடடடடடடா, இது சிங்கத்தை கீழ்ச்சதை விட இது ஒரு பெரிய எனக்கு இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுடா. அன்னைக்கு சிங்கத்தை கீழ்ச்சும் போது எவனும் பார்க்கல, கரடியோட கூட சண்டை போடும் போது எவனும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னால கர்த்தர் எதையோ அவனை செய்யறதுக்காக என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நான் அதை செய்யும்படிக்கு இதை ஒரு சந்தர்ப்பமாய் பார்க்கிறேன். யாரையும் கூட இருக்கிறீங்க? அதுக்குதான் பிரவித்து உங்க கூட்டு வந்துக்கிறாரு. பிரவித்தை ஏன் இந்த சபை கொண்டு வந்திருக்கார் என்றால், அவனை இந்த இடத்துல சுகப்படுத்தி கர்த்தர் தேவன் என்று நிரூபிக்கும்படிக்கு தான் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறாரியா. இல்லைன்னா எங்கேயா கூட்டு போய் விட்டுருப்பாரு, ஆயுர்வேதிக் சென்டர்ல இல்ல எங்கேயா கூட்டு போய் உட்காந்து ஏதாவது பண்ணிட்டு போடணும் உடல. இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீ எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், நான் அதை ஒரு சந்தர்ப்பமாய் பார்க்கிறேன். சொல்லுங்க, எப்படி பார்க்கிறேன்? வாழ்க்கையில் ஒரு வியாதி வருதா, உடனே எழுந்து சொல்லி இந்த சந்தர்ப்பமா பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்துல என் கையை வச்சு இதை உடனே சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சந்தர்ப்பமாய் நான் பயன்படுத்துவேன். யாரை கூட பேசுறீங்க? எத்தனை பேர் அதை என்னோடு கூட நீங்க கனப்படுத்துறீங்க? Never look that as a failure. Look at that as an opportunity. Look at that as a possibility of how God could operate in that situation. அந்த சூழ்நிலையில கர்த்தர் எப்படி செயல்படுவார் என்று சொல்லி அதை ஒரு சந்தர்ப்பமாய் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதுல ஒரு ஜெயம் வருது. எல்லாம் சொல்றான், அதான் சொல்லல போன வாரம் சொன்னேன். People looked at the, Saul looked at that situation as danger. அவனை பார்த்தாரு. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து ஐயோ 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 என்றாரு சவுல். இவன் சொல்றான் அவன் ஒரு நாயிடான்றான். இவன் தான்றான், அவன் டேஞ்சரா பாக்குறான், இவரு நாயா பாக்குறாரு. He saw as a danger, இவரு பாக்குறாரு நாயிடாது. ஏன்னா அதனால தான் அவனே சொல்றான், என்னடா கல் எடுத்துன்னு வர, நானா அடிச்சு ஓடுற நாயா? இல்லடா, உனக்கு கல்லே தேவை, லட்சரிச்சு போனா ஓடுருவ. ஆனா எதனா ஒண்ணு வச்சு உன்னா பண்ணானே துரத்தணும்னு சொல்லி 5 கல்லுல ஒரு கல்ல வச்சு முடிச்சிடறேன்டா. இல்லையா? அவர் சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாச மனக்கண்களை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த விசுவாச மனக்கண் எனக்குள்ள இருக்கிற காரியங்களே, என்னை தாண்டி இருக்கிற காரியங்களை, நான் சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களை அந்த விசுவாச மனக்கண்ணோடு கூட பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசம் பிள்ளைங்களாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ண, மேக்ஸா ஐயோ வராது, சயின்ஸா ஐயோ வராது, ஐயோ இன்னைக்கு இருக்கிறது ஐயோ ஐயோ இல்லையா? உனக்கு ஐயோ இல்ல, ஐயோ என்னால இது முடியாது, ஐயோ என்னால முடியாது. ஏன்னா உன் மாம்சிக கண்ணுல பார்க்கும் போது எல்லாம் ஐயோவா தான் இருக்கும். என்னம்மா எதுல பாத்தீங்கன்னா, என்னம்மா செல்லி ஒரு மாதிரி டல்லாகிற, சோத்திரம் பண்ணு, தூக்கம் வர மாதிரிக்குதா, இல்லைன்னா ஒரு மாதிரி டயர்டாது, உடம்பு முடியலையா சொல்லு. ஆவிக்குரிய மனக்கண்ணில் பாரு. ஆவிக்குரிய மனக்கண் கர்த்தர் சோகப்படுத்துறாரு. இப்பவே சொல்லிட்டாரு
கோபப்படுத்திட்டே இரு. கர்த்தர் உனக்கு பலத்தை தருவார் இன்னைக்கு இந்த ராத்திரியில. இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான், இதெல்லாம் என்னடா எத்தனை வாட்டி சொல்லிட்டு நடக்கலையடா. தாவீது விட்டு ஓட்டு இருப்பான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்ணப்பா சாப்பாடு கொடுக்க வந்தேன், சாப்பாடு கொடுத்தேன், நான் போலங்க. எனக்கு அதான் வைராக்கியம், எனக்குள்ள இன்னைக்கு அதுதான். பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷன் தாவீதை குறித்து நான் 1-2 வாரங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானித்து கொண்டிருந்தேன். பாருங்க, இன்னொரு இடத்துல போறாரு, இதை முடிச்சிட்டாரு. கடந்த வாரத்தில் சொன்ன 3 P சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? ஆமா இல்ல, எப்படி சொன்னேன்? Through his enlightened eyes, he saw that as a possibility. Amen. He saw God's partnership in that. Hallelujah. நிறைய நேரங்களை பாருங்க, நீங்க மறந்துடுறீங்க. ஒண்ணு மறந்துடக்கூடாது. இன்னைக்கு திரும்ப உங்களை ஞாபகப்படுத்துறேன், ஒண்ணு மறந்துடாதீங்க. நீங்க எதை செய்தாலும் கூட கர்த்தர் இருக்கிறாரு. திரும்ப சொல்றேன், நிறைய பேர் கேட்கல நினைக்கிறேன். என்னம்மா கேட்ட வரீங்களா? காதுல குச்சு சொல்லிட்டா திரும்ப பிசாசு கேட்டோன்னு பயப்படுறீங்களா? இல்ல தைரியமா சொல்லுங்க, என் கூட எதை செஞ்சாலும் கர்த்தர் இருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீ படிக்க ஸ்கூலுக்கு போனா கர்த்தர் இருக்கிறாரு, வேலை செய்ய போனா கர்த்தர், கிச்சன்ல தனியா சமைக்கிற கர்த்தர் இருக்கிறாரு, வீட்டுல தனியா உட்காந்துங்கிற கர்த்தர் இருக்கிறார், வெளில ரோட்ல நடந்து போற கர்த்தர் இருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. You have the partnership of God with you. அண்ணனுங்களுக்கு புரியல, ஈசாயினுடைய மத்த 7 பிள்ளைகளுக்கும் எவனுக்கும் புரியல, சவுலுக்கு புரியல. சவுல் அந்த அபிஷேகத்தான் வாங்கி உட்கார்ந்துக்கிறான், அவனுக்கு தெரியல, எவனுக்கும் தெரியல. இன்னைக்கு அப்படிதான் சபையில யாரெல்லாம் அதை நம்புறீங்களோ அவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஜெயத்தோடு கூட நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். என் ஊழியத்துல நான் செய்யற காரியத்துல கர்த்தர் எனக்கோடு கூட இருக்கிறார். அதை தான் நம்புறேன். எங்க போனாலும் கர்த்தர் என் கூட வர்றாரு. எங்க போனாலும் எதை செய்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எதை போனாலும் எதை செய்தாலும் கர்த்தர் என் கூட தான் வருவாரு. இன்னைக்கு இருக்கிறாரு, இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருப்பாரு, எப்ப வேணா இருப்பாரு. என் கூட கர்த்தர் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய பேஸா செட் பண்ணிட்டான். அன்னைக்கு இருந்துச்சு. என்னைக்கு தனிமையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், அன்றைக்கு இருந்த காடுகளும் இன்றைக்கு இருக்கிற போல காடுகளை மாதிரிதான் இருக்கும். என்னை விட பொஸ்தா தான் இருக்கும். இன்னைக்கு நாச்சும் அந்த காட்டு பகுதியில இருந்தா பஸ்ஸுக்கு போற சத்தங்கத்தான் கேட்க, ஏன்னா காருக்கு போச்சுதான் கேட்க. அன்னைக்கு இருந்த காடுகள் ரொம்ப மோசமா இருந்தது. தனிமையில தான் இருந்தான்னு சொல்லுது வசனம். நான் அதை தான் நம்புறேன். ஒரு தனி பையனா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த பயத்தின் மத்தியில அவன் சொல்றான், நான் தனியா இல்லை, எங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு. இன்னைக்கு தனிமை, ஆனா நாளைக்கு என்ன சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருக்க போகுது. நான் ஒரு ராஜாவா சிங்காசனத்துல உட்கார போறேன். ஏன்னா ஒரு நாள் என்ன கர்த்தர் கூப்பிட்டு தான் சொல்லிட்டாரு, நீ தாண்டா அடுத்த ராஜான்னு என்ன அபிஷேகம் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு சிங்காசனம் காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்த வாங்கணும்ன்ற எனக்கு சில நேரத்தில் யோசிச்சு பண்ணிட்டே, உனக்கு தேவையாடா அப்படிதான் தோணும் சில நேரத்துல. இல்ல என்ன தோணும், இருக்கிற இடம் போதாதா, ஒரு 100-150 பேர் உட்கார்ற அளவுக்கு இடங்குது, ஒரு 4-5 சர்வீஸ் நேரத்துட்டு திருப்தியா போயிட்டு முடிச்சுட்டு போறதை விட்டுவிட்டு எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும், இதுக்கு இன்னும் காசு கொடுக்குது, எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு விஷயம் இருக்குது, இதெல்லாம் உனக்கு தேவையாடா தான் சில நேரத்துல என்ன பண்றான், இங்க இருந்து ஒருத்தர் சொல்லினே இருக்கிறான், பின்னாடி பேசுறோம் பேசினே இருப்பான். ஆனா முன்னாடிக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே இதை விட பெரிய காரியத்தை செய்யணும், இது ஒண்ணுமே கிடையாது. இன்னும் 60 ஏக்கர் இடத்த வாங்கி இன்னும் கூட என்ன பண்ணோம், பல இடத்த வச்சு என்ன பண்ணோம், பெரிய காரியத்தை செய்யணும்னு. நீ வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா இன்னும் பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் திட்டு. நல்லா சொல்லியா, அதெல்லாம் வாயை காரியத்தை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பெரிய காரியத்தை செய்யணும். ஆமா, வாழ்க்கை எப்படியே முடிஞ்சிருமா, 1000 ரூபாயிலே முடிஞ்சிருமா, 10,000 ரூபாயில முடிஞ்சிரும்னா அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வேல்யூ ஏறிட்டே இருந்துச்சுன்னா அதை விட டபுள் மடங்கு உனக்கு கர்த்தர் என்ன பண்ற செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்படிதான் நம்ம அந்த பேஸ செட் பண்ணிட்டான். அதுதான் இன்றைக்கு விசுவாசமா எனக்கு தியானிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தினுடைய ஒரு கனெக்ஷனை காமிச்சோன்னே எனக்குள்ளே அதை பேசக்கூடாது, நம்மள சோறு பண்றதுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி. எதுனா என்ன பண்ண, ஒரு பின்னாடி என்ன பண்ணோம், நைட்டா உட்கார பரவாயில்லரா அப்படின்னு என்ன பண்ணோம் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ண விடக்கூடாது, நான் போராடுறேன். ஏன் தெரியுமா போராடுறேன்? இதல்ல, இதை தாண்டி என்னுடைய விசுவாச மனக்கண்ணில் உன்னை பார்க்க. இப்படிதான் அவனுடைய he groomed himself. எந்த விசுவாசி தன்னை, அந்த குரூம்ன்ற வார்த்தை என்ன தமிழ்ல, எந்த விசுவாசி என்ன பண்றான், தன்னை அப்படி வணைந்து கொள்கிறானோ, அப்படி பக்குவப்படுத்தி கொள்கிறானோ. சொல்லுங்க, அந்த நல்ல வார்த்தை தமிழ் கூட வருது, பரவாயில்ல சொல்லுங்க. எப்படி படுத்திக்கிறான்? ஆமா, விசுவாசி எப்படி நம்ம பக்குவப்படுத்திக்கணும்? நானா பார்த்தேன்னா தோல்விதான். சொல்லுங்க, நானா ஒரு காரியத்தை பார்த்தேன்னா தோல்விதான். நானா பார்க்க கூடாது, கர்த்தரை வச்சு பார்க்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயித்தவர். வசனம் என்ன சொல்லுது? உலகத்தை எனக்குள்ள என்ன இருக்குது? எவரா சொல்லு, யோசனா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்குது எனக்குள்ள? அப்பதான் என்னமோ நோண்டி நிக்கிறீங்க. எல்லாம் சொல்லு, நீ எல்லாம் சொல்லு சொல்லு சொல்லு. உனக்குள்ள என்ன இருக்குது?
எனக்குள்ள என்ன இருக்குது? அப்பதான் நீ ஸ்கூல்ல போயிட்டு மேக்ஸ் புக்கை திறந்த உடனே எப்படி தெரியுமா பார்ப்பேன்? இயேசு பார்க்குற மாதிரி பார்ப்பேன். எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல இதை, சொல்லித்தர சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் கூட மேக்ஸ் புக்கை பார்த்துருந்தேன்னா நீங்க மேக்ஸ்ல ஒரு ஸ்டார் ஆயிட்டு இருப்பேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குலாம் ஸ்டார் ஆயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்கல. இன்னைக்கு நீ சொல்லித்தரேன். எப்படி பார்த்து தெரியுமா? புக்கை திறக்கும் போது நானா பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் ஞானத்தை தருகிறவர், அறிவை தருகிறவர், ஆலோசனையை தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவர். நானா சொல்லமா? வசனம் சொல்லுது. லூக்கா ஏசியா 11:2. நான் எப்படி பார்க்கணும்? நானா பார்க்கல, கர்த்தருடைய ஆவியானவர். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அப்ப எனக்குள்ள இருக்கிறாரா? அப்ப எப்படி பார்க்கணும் புக்க தம்பி? எப்படி பார்க்கணும்? பர்ஸ் எடுத்து எப்படி பார்க்கணும்? 10 ரூபா பார்க்க கூடாது, 50 ரூபா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? இந்த மாசத்தை தாண்டி எனக்கு நடத்துறதுக்கு என்கிட்ட கர்த்தர் தந்து இருக்கிறார். நம்ம இல்லைன்னா என்னன்னு பேசுறோம் தெரியுமா தம்பி? எவ்வளவு? 100 ரூபா கூட இல்ல. எப்படி பேசுற? என்னமா 100 ரூபா கூட இல்ல, 500 ரூபா கூட இல்ல. அப்படி பேசாத. இந்த மாசத்தை தாண்டி இல்ல, என் வாழ்நாட்கள் எல்லாம் போதுமானது கர்த்தர் எனக்கு தந்து இருக்கிறார். யாரும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அப்படிதான் பேசும். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு சவால்கள் வந்துட்டே தான் இருக்குது. எல்லாம் God had created man with problems. Problems are never going to end. பிரச்சனைங்க முடியாது. நிறைய பகுதிகள் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு இன்னொரு பகுதியை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், எல்லாம் முடிஞ்சிச்சு இவனுக்கு காலாகாலமா இருந்தது அப்படியே நான் உங்களுக்கு பதமறிய சொல்லிடுறேன், கேட்டுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, உங்களுக்கு இடத்த சொன்னோட போய் தேடி அதை ஃபுல்லா வாசிக்க பாக்குறீங்க. அது விட்டுருங்க, வீட்டுல வாசிங்க, அப்புறம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இல்ல நம்மளோட ஓவர்டேக் பண்ணி ஃபாஸ்டா ஓடணும்னு பாக்குறீங்க. நான் தானே தியானம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். புதன்கிழமை உட்காந்து ஜாபம் பண்ணதுக்கு நேரத்துக்கு படிச்சேன், கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா போய் இன்னைக்கு காலில் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வந்தேன். திருப்பி கிளம்பும் போது கொஞ்சம் படிச்சேன். அப்போ என்கிட்ட கொடுத்த ஆலோசனையை கத்து நீங்க எடுத்துக்காம நீங்க ஒண்ணு என்ன பண்ணிட்டு தேடிக்கிட்டே என்ன பண்றது? உனக்கு சொல்ல மாட்டாரு, என்கிட்ட இருந்து வாங்கிக்கின்றாரு. இப்போ அதனால நீ கவனிங்க என்ன பண்றாரு. இப்படிப்பட்ட மனுஷன் சவுல் பல முறை இவருக்கு டென்ஷன் கொடுத்தாரு. ஆனாலும் இவர் எப்படி பார்க்க தொடங்கிட்டாருன்னா, சவுல பிரச்சனையா பார்க்கல, சவுலுக்குள்ள ஒரு ஆவியை தான் பிரச்சனையா பார்த்து, சவுலுக்குள்ள இருக்கிற ஒரு அவனை அடிக்கடி பிரச்சனை கொடுக்குற ஒரு ஆவியை பார்த்து சொன்னாரு, இந்த ஆவி கூட நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுறலாம், அது எப்படின்னா போட்டோம். எனக்குள்ள இருக்கிற ஆவி பெருசு, என்ன ராஜாவாக்குறது அது ஒரு பெரிய வாய்ப்பை வைத்திருக்குது. அதனால நான் இந்த ஆவி கூட போராட மாட்டேன். சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய முறை சொந்த மாமனாரி இவரை சாவடிக்கணும்னு ஆட்களை கூப்பிட்டு வராரு. ஒவ்வொரு விட்டார். சரி போட்டேன். ஏன்னா அதெல்லாம் எடுத்தேன்னா நான் கண்டிப்பா இதை பெரிய சீரியஸா பேசிட்டே இருக்கணும். இதை எடுத்து இன்னும் பண்ண இன்னும் 10 வாரம் பேச. அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். இந்த நம்ம சபைக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு, ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் திருவாண்டரத்துல இருந்து. அவர் இங்க ஒரு பாஸ் பண்ணிட்டு போறாரு. திடீர்னு ஒரு வாய்ப்பு, சனிக்கிழமை சாயந்தரம் இங்க இருக்கிறாரு. தீர்க்கதரிசனம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய விரும்புவீங்க. உங்களுக்காகவே சொல்லுகிறேன், தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறேன். சரியா? திருவாண்டரத்துல நல்ல ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவர் நல்ல ஒரு சபையில தீர்க்கதரிசனங்களை, நல்ல அபிஷேகத்தை, இங்க ஒரு தீர்க்கதரிசன முகாமுக்கு தான் வந்திருக்கிறார். திடீரென்று கேட்டாங்க. ஏன்னா துபாயில இருந்து ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்க, கத்தார்ல இருந்து நினைக்கிறேன். பாஸ்டர் தேர்ஸ் an opportunity. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் விசுவாசியே பேசியிருந்தா ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் கொஞ்சம் தெரியணும். என்கிட்ட தீர்க்கதரிசனம் இல்லையே, அதனால என்ன பண்ணலாம், பேரை சொல்லி கூப்பிடுறதையும் கொஞ்சம் என்ன பண்ண ஜனங்க அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்துல ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஒழுங்கு பண்ணிருக்கேன். அதெல்லாம் 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஓகேவா? எல்லாம் எப்படி வந்துருங்க. அதுக்கெல்லாம் தள்ளணும் கூட்டம், சத்தியத்துக்கு விட அதுக்கெல்லாம் தள்ளணும் கூட்டம். போய் 10 பேர்ட்ட சொல்லுங்க, வாங்க உங்க பேர் சொல்லி கூடுவார் பாருங்க. சத்யா ஏந்திருமா அப்படின்னு என்ன பண்ணும், உடனே என்ன பண்ணும், வசனத்துல தான் இருக்குது. என்ன பொறுத்த மட்டும் வசனம். அதனால தான் கர்த்தர் எனக்கு தீர்க்கதரிசனத்தில் அப்படிலாம் பேரை சொல்லி கூட்டத்து கொடுக்கல போகுது. இதை பேசுற விளக்கம் கொடுறா இதுல இருந்து, இதாண்டா ஜீவனா இருக்குது. அல்லேலூயா. ஆனா பட் எல்லா வரமும் தேவையில்லை. அதனால அப்படிப்பட்ட வரத்தை அப்பப்போ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஏதாவது இங்க 4 பேருடைய கட்டை அறுத்து விட்டாங்கன்னா நல்லதுதான், நமக்கு சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். சரி, ஓகே. ஏன்னா அடுத்த வாரம் இருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த வாரமா நான் இன்னொரு இடத்துல ரொம்ப வற்புறுத்தல வேற ஒரு கூட்டத்துல பேசுகிறேன். அதனால அப்படியே இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் தாவீதை பத்தி லைட்டா டச் பண்ணிடலாம். பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷன் when he groomed himself, அப்படி வணைந்து கொண்ட இந்த மனுஷன் பல சவால்கள் வந்தாலும் இவனுக்கு கான்ஸ்டன்டா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கான்ஸ்டன்டா இருந்தவங்க யார் என்றால் பெலிஸ்தியர்கள். யாருங்க சொல்லுங்க? பெலிஸ்திய ஆவி, துரத்துற ஆவி, பெலிஸ்திய ஆவி, யுத்தம் பண்ற ஆவி, பெலிஸ்திய ஆவி, மேற்கொள்ள நினைக்கிற ஆவி. ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாச மணக்கன் அதை துரத்துற ஆவியா பார்க்க மாட்டேன்,
பயப்படுத்துற ஆவியா பார்க்க மாட்டேன், மேற்கொள்கிற ஆவியாய் பார்க்க மாட்டேன், ஒண்ணுமே இல்லாததாய் பார்ப்பேன். அல்லேலூயா. தாவீது ஓடுறாரு, ஓடி 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 பல நாட்கள் ஓடிடுச்சு. இப்போ அவருக்கு மனைவி ஆயிட்டாங்க, பிள்ளைங்க ஆயிட்டாங்க. அவரை நம்பி ஒரு 400 பேர் அப்படியே எப்பவுமே நல்ல மனுஷன். அதனால கூட கொஞ்சம் ஆட்கள் என்ன பண்றாங்க, அவர் கூட எப்பவுமே அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை பார்த்து கொஞ்சம் ஆட்கள் எப்பவுமே இருப்பாங்க இல்லையா. ஒரு லீடர்னா ஒரு 10 பேர் டீமோட இருக்கிற மாதிரி இவர் கூட அப்படியே வராங்க, அங்கங்க டிராவல் பண்ணி போறாங்க. இப்படி அப்படியே இப்படி போய் 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 என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே பிரயாணம் பண்ணி வந்த உடனே ஒரு ஊருக்குள்ள போய் செட்டில் ஆகிறார். அந்த ஊருடைய பேரு சிக்லாக். ஓகே, அந்த ஊருடைய பேரு சிக்லாக். இந்த சிக்லாக் என்றால் மெண்டிங், பெண்டிங் அண்ட் ஃப்ளோயிங். சிக்லாக் என்றால் வணைகிறது, கட்டுகிறது, பாய்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாய்ச்சலான இடம். அல்லேலூயா. சாதாரணமா இல்ல, எல்லா ஊருக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆமென். எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மெண்டிங், பெண்டிங் அண்ட் ஃப்ளோயிங். ஒரு மனுஷனை வணைகிற இடம், ஒரு மனுஷனை கட்டுகிற இடம், ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை அவன் மேல பாய செய்கிற இடம். அன்னைக்கு அவருக்கு தெரியுமா தெரியாது, இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த பேரை கண்டுபிடிச்சான். மெண்டிங், பெண்டிங் அண்ட் ஃப்ளோயிங். So he went and reached into that place. எந்த இடத்துக்கு போயிட்டாரு? He landed in Ziklag. ஜிக்லாக்ல போயிட்டாரு. ஜிக்லாக்ல போயிட்டு அவரு ஒரு மனைவி பிள்ளைங்க கூட நம்பி வந்தவங்க எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கிறாங்க. அந்த ராஜா ரொம்ப நல்லவர், இவரை பத்தி இவருடைய சரித்திரங்கள்லாம் கேள்விப்பட்டு ஃபைட்ஃபுல் மேன் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அவங்க சொல்லிட்டாரு. அந்த ராஜா சொன்னார், வாப்பா உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ என்ன பண்ணு வந்து எங்க ஊர்ல எங்களுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது, எங்க ஆட்கள்லாம் பரவாயில்ல உங்களை அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் இவர் போன ஒரு காரணம் என்னென்றால், இவரால் ஓட ஓட முடியவே இல்லை என்றால் இவருக்கு பயங்கர ஓடி 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 இவருக்கு என்ன ஆச்சுன்னா சோர்வு வந்துடுச்சு. ஏன்னா துரத்திட்டே இருக்கிறாரு. மாமனார் இல்லைன்னா பரவாயில்ல, ராஜாவா பரவாயில்ல, சாதாரண ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல, சாத்தானா இருந்தா பரவாயில்ல, சொந்த மாமனாரா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா இருந்தால இந்த தாவீதுக்கு அவரை எதுவுமே எதிர்க்கவே முடியவில்லை, இவராலேயே ஓடவே முடியல. அதனால ஓடி போய் என்ன பண்ற, ஜிக்லாக் வந்துட்டா. ஜிக்லாக் என்னதுங்க? பெண்டிங், பெண்டிங், ஃப்ளோயிங். அல்லேலூயா. ஜிக்லாக் என்னது? ஒரு மனுஷனை வணைகிற இடம், ஒரு மனுஷனை உருவாக்குற இடம், ஒரு மனுஷனை கட்டுகிற இடம். அந்த ஊருக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார். இவர் அறியாமல அங்க போயிட்டாரு. ஆனா அந்த ஊருக்குள்ளயும் எவ்வளவு பேர் பரிசுத்தமான இடத்துல போனாலும் விரோதி இருப்பான், எதிரி இருப்பான், சண்டை போடுற இருப்பான், பொறாம பண்ற இருப்பான், குறை சொல்றவன் இருப்பான். அப்படிதான் இந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் எங்க போனாங்கன்னு தெரியல, வாக்கிங் போனாங்களா இல்லைன்னா ஆளுங்கெல்லாம் கூட்டுக்கிட்டு சாப்பாடு பாடு எடுத்துன்னு எங்கேயோ போறாங்களான்னு தெரியல. அவரும் கொஞ்சம் ஆண்கள் எல்லாம் புறப்பட்டு வாங்கடா அப்படி ஜாலியா நம்ம மென்ஸ் எல்லாம் போய் வாலிபால் விளையாட்டு வரணும்னு போனாங்களான்னு தெரியல. இப்பதான் நம்ம ஊர்ல தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குதே, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு பிரச்சனை சுரத்திட்டே இருக்குதே, ஆண்கள் அட்லீஸ்ட் ஒரு மென் ஃபெலோஷிப் போலான்னு சொல்லிட்டு போனாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பேர் புறப்பட்டு போனாங்க. இவனுங்க இல்லாத நேரத்துல யார் இவர்களை தாக்க மாட்டாங்க. இந்த மெண்டிங், பெண்டிங், ஃப்ளோயிங் இடத்துல எதிராளி வேலை செய்ய துவங்குறான். என்ன பண்ணிட்டான்? எதிராளி வேலை செய்து இவன் நினைச்சாரு மாமனார் தான் பிரச்சனை முடிஞ்சிச்சு, பெலிஸ்தியன் வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லி, பெலிஸ்தியனும் வரமாட்டான், மாமனார வரமாட்டாரா நினைச்சா அங்கவும் ஒரு சத்துரு இருக்கிறான். சொல்லுங்க, இந்த வேலையில பிரச்சனை இல்லடா, இங்கனாச்சு என்ன பண்ணலாம், அங்கேயும் ஒருத்தன் இருப்பான். பெல்ட் இல்லனா வேற வார்த்தை வரல, விட்டுருங்க, டைம் இல்லை எனக்கு, தேடி நிற்க முடியாது இல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ பெல்ட் கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம், அவங்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம், இவங்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம், அங்க இன்னொருத்தன் உட்கார்ந்து நிற்பான். சொல்லுங்க, யார் இருப்பா? ஆனா யார் கூட இருக்கிறா? சொல்லுங்க, யார் கூட இருக்கிறா? நீ எங்க போனாலும் யார் இருப்பா? கர்த்தர் இருப்பா. அல்லேலூயா. சரி, நேரம் இல்லை, அதனால ரொம்ப கதையை விளக்கினா நேரம் ஓடுறோம். பாருங்க, எதிராளி வந்தான், ஆட்களை தூக்கிட்டான். நல்ல வேலை என்ன பண்ணலன்னா அவங்கள சாகடிக்கல. வசனம் சொல்லுது என்ன பண்ணாங்க? தூக்கிட்டான். இவங்க வச்சிருந்த எல்லாத்தையும் வச்சு கொளுத்தி கிழ்த்தி என்ன பண்ணிட்டான், ஒரு வழி எல்லாத்தையும் எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ தாவீது வர்றாரு. தாவீது வந்த உடனே எப்படி பாக்குறாரு? முதல்ல கரெக்டா பதில் கொடுங்க. தாவீது வந்து எப்படி பாக்குறாரு? மாம செகண்ட்ல பாக்குறாரு. தாவீது வந்து எப்படி பாக்குறாரு? என்ன நினைச்சிருந்தாரு? ஆவிக்குரிய கண்ணுல பார்த்துட்டு போயிட்டாரு. ஹோம எப்படி பார்த்துட்டு போனாரு? இப்ப இங்க கர்த்தர் இருக்கிறார், இங்க ஒண்ணு நடக்காது, சேஃபா விட்டு போறேன், சிசிடிவி கேமரா இருக்குது, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம்னு போனவரு இப்ப வந்தா யாரு என்னாச்சு, எல்லாம் ஆயினவன் என்ன ஆயிடுச்சு, ஒரு தோல்வி வரும்பொழுது நமக்கு முதல்ல வேலை செய்யறது மாம்சீக கண்கள். சொல்லுங்க, தோல்வி வந்து என்ன வேலை செய்யும் சார்? நல்லா சத்தியத்தை கேப்ப,
ஆனா ஒரு தோல்வி வந்தோன்னா முதல்ல எது வேலை செய்யுது? மாம்சீக கண். The man in us starts working. அப்போ இவருக்கு என்ன பண்றாரு? வசனம் சொல்லுது, அழுகிறதற்கு கண்ணில் பலன். இது மனுஷன். என்னதுங்க? மனுஷன். அல்லேலூயா. அப்போ அந்த ஊர்ல வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு, ஏன்னா இவருக்கு என்னன்னா, தனக்கு எதனா ஆனாலும் பரவாயில்ல, தனக்கு இப்ப தன்னை சார்ந்து வந்து தன்னை சார்ந்து வந்தவங்க, மனைவி, பிள்ளைங்க அப்படின்ற உடனே இவருக்கு ரொம்ப கவலையாயிட்டு, அவரும் அவளை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுது? வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, வீட்டுல வாசிங்க. அப்புறம் தண்ணிலே அழுகிறதற்கு பலன் இல்லாதல் போக மட்டும் என்ன பண்ணாங்களா? அழுதாங்க. அழுதுட்டு இவர் அழுதுட்டே இருக்கும் போது, என்னுடைய வெளிப்பாடு, என்னுடைய கற்பனை என்ன தெரியுமா? அழுதுனே இருக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு அவரு கூட? நம்ம ஏன்டா அழுவணும்? நம்ம தனியான ஆள் கிடையாது, நம்ம தோத்து போனவங்க கிடையாது. தோத்து இருக்கணும், என்னைக்கா தோத்து இருக்கணும்? சிங்கத்துக்கிட்ட தோத்து இருக்கணும், கரடி கிட்ட தோத்து இருக்கணும், கோலியாத்து கிட்ட தோத்து இருக்கணும், இல்ல மாமனார் கிட்ட தோத்து இருக்கணும். நாம தோற்க வேண்டியவன் அல்ல. கர்த்தர் இதுவரை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் உடனே என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? எதை ஆபரேட் பண்ணாரு? சொல்லுங்க, எதை ஆபரேட் பண்ணாரு? சொல்லுங்க, எதை ஆபரேட் பண்ணாரு? கண்ணை தொடச்சிட்டாரு. அப்படி சொல்லுங்க, எதை தொடச்சிட்டாரு? கண்ணை தொடச்ச உடனே அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறிச்சு தெரியுமா? எதை பார்க்க தொடங்கிட்டாரு? கர்த்தர் அங்கே இருக்கிறதை பார்க்க துவங்கிட்டார். யார் என் கூட இருக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ண? கண்ணை கசைக்கணும். சொல்லுங்க, நல்லா அழுதுணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா அழுதுருங்க, ஒப்பாரி வச்சுங்க, கத்திக்குங்க. உடனே கண்ணை தொடச்சிடணும். சொல்லுங்க, உடனே நல்லா கண்ணை தொடச்சிட்டு எதை பாருங்க? இப்போ கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் எதோடு நிக்கிறாரு? சமாதானத்தோடு நிற்கிறார். கர்த்தர் எதோடு நிக்கிறாரு? கர்த்தரை பார்க்க தொடர்ந்து எதை தெரியுமா பார்ப்பீங்க? பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. எதை பார்ப்பீங்க? சமாதானத்தை பார்ப்பீர்கள். சொல்லுங்க, எதை பார்ப்பீங்க? கர்த்தரின் சூழல் இருக்கும் பொழுது கர்த்தரை பார்ப்பேன், சமாதானத்தை பார்ப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை பார்ப்பேன். கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு சமாதானம் கொடுக்க வந்த தேவன். நான் சமாதானத்துல, பிரச்சனை மத்தியில யார் நிக்கிறா? சொல்லுங்க, யார் நிக்கிறா? தைரியமா சத்தம் போட்டு சொல்லுங்க. பிரச்சனை மத்தியில யார் நிப்பா? எப்படி நிக்கிறாரு? சமாதானத்தோடு கூட நிற்கிறார். அல்லேலூயா. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, he forsook everything. He shook off everything. Like how there was a lot of dust in his body, he just shook off everything. அப்படியே சும்மா தூசியை தட்டின மாதிரி தட்டிட்டு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். விசுவாச மனக்கண் எதை தெரியுமா பார்க்க தொடங்கும்? கர்த்தர் அந்த சூழ்நிலை இருக்கிறத பார்க்க தொடங்கும். நீங்க எந்த சூழ்நிலை வழியா போறீங்க எனக்கு தெரியாது சிஸ்டர், பிரதர். கர்த்தர் இன்னைக்கு இதை இங்க பேச சொல்றாரு என்கிட்டனா, உன் பிரச்சனையில கண்ணை தொடை. Rub your eyes and you will see God with you. உன் கண்ணை தொடச்சுனா யார் தெரியுமா பார்ப்பேன்? கர்த்தரை பார்ப்பேன். கண்ணை தொடச்சு பார், யார் இருப்பா? கர்த்தர் இருப்பா. அல்லேலூயா. பயத்திலேயே பார்த்தனா பயம் தான் தெரியும், பிரச்சனையே பார்த்தனா பிரச்சனை தான் தெரியும், சந்தேகத்துல பார்த்தனா சந்தேகம் தான் தெரியும், கேள்வியோடு பார்த்தனா கேள்வி தான் தெரியும். ஆனா கண்ணை தொடச்சிட்டு இது நடுவுல கர்த்தர் இங்க நிக்கிறாரு, கர்த்தர் என் கூட நிக்கிறாரு. அதனால தான் பேஸ செட் பண்ணிடுங்க. பேஸ செட் பண்ணுங்க. எந்த பேஸ செட் பண்ணுங்க? விசுவாச மனக்கண்கள்ல பேஸ செட் பண்ணுங்க. எப்படி செட் பண்ணுங்க? விசுவாச மனக்கண்களும் பேஸ செட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. It's a peace with possibility. ஒரு 2-3 பீ சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம என்ன பீலே பேசிட்டு வரல, அதனால let me give you some peace. Peace with possibility. சார் வாழ்க்கை முடியல நான் சொல்றாரு, அங்க யாருமே இல்ல, எல்லாரும் அடிச்சு தூக்கி போயிட்டாங்க. ஆனா இவர் நடுறாரு, முடியல. என்ன சொல்றாரு? முடியல. இந்த காரியம் முடிஞ்சிச்சுற மாதிரி தான். இப்ப நீ என்ன சொன்ன? விசுவாச மனக்கண்ணுல முடியல. ஏன்னா சமாதானம் அங்க இருக்குது. சமாதானமாகிய கிறிஸ்து அங்க இருக்கிறார். நான் பாடுற சமாதான காரணர் நீங்க தானே. அவர் நிக்கும் போது அங்க சமாதானம் தான் இருக்கணும். சொல்லுங்க, அவர் அங்க நிக்கிறாரு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தைரியமா சத்தம் போட்டு சொல்லுங்க, சமாதானம் அங்க இருக்கிறது. சமாதானம் அங்க இருந்தா வாய்ப்பு இருக்கிறது. When there is peace, there is possibility. யோசித்து பாருங்க. நீங்க இது விளையாட்டு போக்கல இருக்கலாம். அந்த சரித்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடந்தது, உண்மையா நடந்த ஒரு விஷயம். என்ன தெரியுமா?
அவன் வாழ்க்கையில இது நடந்துச்சு. எல்லாம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், நான் எவ்வளவு எரிச்சலா இருந்திருக்கணும், அதனால தான் அழ வந்துச்சு. என்னடா இது, சின்ன வயசுல இருந்து இப்படியே பிரச்சனையா எனக்கு. நிறைய பேர் சொன்ன, இன்னைக்கு கூட ஒரு சிலர்லாம் பேசினேன், ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன். நிறைய பேர் சொல்லும் போது யோசிப்பேன், இந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்குதுடா அப்படின்ட்டு. ஒரு சிலர் சொல்லிடுறேன், ஐயா அண்ணா எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்படியே தான் இருக்குது, முடியவே முடியாதா. நினைக்கிறேன் தாவீதுக்கு அப்படிதான் ஒரு கஷ்டமாயிட்டு இருக்கும். என்னன்னா இது, அன்னைக்குதான் அவனுங்க துரத்தி விட்டானுங்க, தனிமையாவே இருந்தோம், சரி வந்தோம், எப்படியோ வந்தோம். கர்த்தர் கிரியை செஞ்சாரு, அதையும் ஏத்துக்க மாட்டானுங்க. ராஜா வீட்டுல கல்யாணம் பண்ண அங்க போனா அவனும் ஏத்துக்க மாட்டான், அந்த பொண்டாட்டியும் இது பண்ணிட்டா. சரி அதுதான் முடிஞ்சுது, அதை பண்ணிச்சு. இந்த ஆள் ஒருத்தன் துரத்திட்டே இருக்கிறான். சரி இங்கதான் இந்த ஊர்ல நிம்மதியா அட்லீஸ்ட் எதுவும் வேணா, எனக்கு ராஜா வேணா, ஒன்னே வேணா, விடுங்கடா, நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு குடும்பத்தோட இருந்துக்கிறேன் அப்படின்னு வர்ற இங்கேயும் அந்த பிரச்சனையோ. மனுஷிக கண்கள் அப்படிதான் அநேக நேரங்கள்ல நமக்கு பயத்தையும் சந்தேகத்தையும் காண்பித்துக் கொண்டே இருப்பா. தாவீது உணர்ந்தான், இந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம்னா என்ன பண்றோம், நாம தோத்து போயிடுவோம். உடனே என்ன தெரியுமா சொல்றான், இங்கே ஒரு வாய்ப்பை பார்க்க, அல்லேலூயா, இதுல ஒரு ஜெயத்தை பார்க்கிறேன். என்ன பார்க்கறான், see when you see that, அது அந்த கண்ணை தொடச்சிட்டு விசுவாச மனக்கண்களை பார்த்த உடனே அவன் செய்கிற அடுத்த காரணம் தெரியுமா, ஜெபிக்கிறான். ஜபம் எப்படி தெரியுமா வரும், நீ நம்பினா தான் ஜபம் வரும். ஜபம் எப்படி வரும் சார், பக்கத்துல சொல்லுங்க, நம்பினா தான் ஜெபிக்க முடியும், நம்பலனா ஜெபிக்க முடியாது. நீங்கள் எவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ள மாட்டார், ஜபத்திற்கு பதில் தருவார். அப்படி நான் என்னைக்கு நம்பி நான் அதை ஜபம் பண்ணாதான் அந்த ஜபமே வேலை செய்யும். இல்லைன்னா போயிட்டு ஒரு 5 மணி நேரம் முடிச்சுட்டு எங்க வேணா நான் கூட ஜபம் பண்ணுங்க ஃபுல் டே. ஜபம் விசுவாசம் சொல்லுங்க, ஜபனாவே ஜபனா விசுவாசம் சொல்லுங்க, ஜபனா. இவன் கண்ணை தொடச்சான், சொல்லுங்க, கண்ணை தொடச்சான், நெச்சத்தை பார்க்க தொடங்கிட்டான். எதை பார்க்கறான், சமாதானத்தை பார்க்கிறான், சந்தர்ப்பத்தை பார்க்கிறான். He prayed. Hallelujah. He saw peace with possibility. Now he prays with purpose. சொல்லுங்க, he saw peace with possibility. Now he prays with purpose. சொல்றாரு, இந்த கர்த்தர் என்ன விடல, என்ன விட மாட்டாரு, என்னைக்கு விட மாட்டார். யார் என் கூட இருக்கிறீங்க, நல்லா கதான்லாம் கேட்க மாட்டேன் பிரசங்கத்தில். என்னைக்கு நீங்க பெற்றுக்கிறீங்கன்னா கவனிச்சீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் என்ன விடல, சொல்லுங்க, கர்த்தர் என்ன விடல, இன்னைக்கும் விடல, அன்னைக்கு விடல, இன்னைக்கு விடல, நாளைக்கு விட மாட்டார். அதான் சொல்றார். நான் சொல்றதெல்லாம் கதை கட்டிலாம் பேசல, நீங்க அப்புறம் வீட்டுல வாசிங்க. நீங்க எவ்வளவு வாட்டிக்கு சொல்றேன், பிரசங்கம் பண்ண உடனே கேளுங்க, திருப்பி எல்லாம் வாசிங்க. எத்தனை பேர் செய்றீங்க தெரியாது, அது கத்தருக்கு உங்களுக்கு. நான் அதெல்லாம் நான் ஸ்கூல் டீச்சர், உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து எல்லாம் அதெல்லாம் என் வேலை உட்காந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம். இதுக்காக கத்தர் இடத்துல நேரத்தை கொடுத்து கத்தர் நான் கொடுக்குறாரோ வெளிப்பாட்டை பேசுறது, கத்தரை சொல்றத சொல்லிடுறேன். நான் அதை வாழணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி வாழ முற்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க அதை பெற்றுக்கொண்டு வாழுங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ இவன் சொல்றான், நோ 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 சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க சரித்திர வாசனை ஆண்டோட ஜெபம் பண்ண, ஆண்டரே நான் இதை தொடரட்டா நான் கேட்கிறாரு. இந்த தண்டை குடிச்சிட்டு போட்டா, தண்டைனா என்னது, ஏன்னா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் இல்ல ஆண்டவர், ஏன்னா என்ன சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறீங்களே, போடான்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் சொற்ப ஆட்கள் போனாங்க கூட, அவங்க கூட இருந்த கொஞ்சம் ஆட்கள் போனா, அதுல கொஞ்சம் பேர் சோர்ந்து போயிட்டானுங்க. கதை அப்படிதான், சரித்திரம் நீங்க வீட்டுல வாசிங்க. ஆனா கொஞ்சம் ஆளை வச்சு எல்லாரையும் தாக்கிட்டு வசனம் சொல்லுது, ஒன்று குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் மீட்டுக் கொண்டான். நமக்கு இது கல்யாணியா சொல்லிட்டோம். எது கல்யாணியா சொல்லிட்டீங்க, சொல்லுங்க, எது கல்யாணியா சொல்லிட்டீங்க. இது நடக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயமா இருக்கணும்னா என்ன செய்யணும், விசுவாச மனக்கண்ல. ஆமென். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் இன்னைக்கும் ஜெயத்துல தான் இருக்கிறேன்னு நீங்க பார்க்க தொடங்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணணும், ஜெயத்துல தான் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எதை பார்ப்பீங்க தெரியுமா, சமாதானத்தை பார்ப்பீங்க.
சமாதான கார்னரை பார்ப்பீங்க. கர்த்தரும் கூடவே இருக்கிறதை பார்ப்பீங்க. ஏன்னா தாவீது உடனே நான் நினைக்கிறேன் அப்படி ரீகலெக்ட் பண்ணிட்டான். என்னன்ட்டான், டே இன்னைக்கே ஆண்டவர் என்ன விடல, இன்னைக்கு என்ன விடுவாரா? இல்லையா? நான் இதை இப்ப பயிற்சி செய்யறேன், ரொம்ப பயிற்சி செய்யறேன். உன்னதான் நான் தீர்மானமா யாருக்கிட்டையுமே என் சந்தேகத்தை பேசக்கூடாது, எங்கேயுமே பேசக்கூடாது. எனக்குன்னு க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, நான் ஒரு தீர்மானம், என்னையா வாயை பொத்திக்கின்னு என்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், என் அவிசுவாசத்தை அறிக்கையிடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துல இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தரிடத்துல எங்க வீட்டுல கூட என்ன பண்றது, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் என்ன பண்றது, வாயை பொத்திக்கின்னு டைவர்ட் பண்ணி மொபைல் விளையத்தை நோட தொடங்கிட்டு தவறியான எங்கடா வாயில பதஸ்தத்துல எதுனா பேசுற போறோம்ட்டு வேற எதுனா சப்ஜெக்ட் லைன்ல தாண்டி வேணா நம்ம புடிவாதமா நின்னா ஜெயிச்சிருவோம். எனக்கு நல்லா தெரியும். யார் என் கூட இருக்கிறீங்க? என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஜெயிப்போம், ஜெயிப்போம், ஜெயிச்சே காட்டுவோம். ஏன்னா நம்ம இல்ல, நமக்குள்ள இருக்கிறவர் ஜெயிச்சவர், அவர் ஜெயத்தின் அதிபதி. மனநொந்து அழுத மனுஷன் கண்ணை தொடச்சவன வேற விஷயமா மாறிட்டாயா? இன்னைக்கு என் சப்ஜெக்ட் லைன்லயே அதுதாங்க. there is peace in your persecution. கடைசியா தான் முடிக்கும் போது தான் டைட்டிலே தரம் பாருங்க. there is peace. உன் உபத்திரவத்தின் மத்தியில எது தெரியுமா இருக்குது? சமாதானம் அங்கதான் இருக்குது. சொல்லுங்க, உபத்திரத்தின் மத்தியில, அந்த உபத்திரத்தின் மத்தியில என்ன இருக்குதுன்னா சமாதானம் கூடவே தான் இருக்குது. அந்த உபத்திரத்தின் மத்தியில நீ கண்ணை தொடச்சாதான் சமாதானத்தை பார்க்க முடியுமே தவிர கண்ணை துடைக்கலன்னா சமாதானத்தை பார்க்க முடியாது. இப்ப இந்த கதையை படிக்கிறவங்க கதையா படிச்சாலும் சரி, வெளிப்பாடோட படிச்சாலும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல வீட்டுல படிங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுன்னா 28 இருந்து படிங்க, அப்ப நல்லா புரியும். ஏன்னா அவர் அந்த ஊருக்குள்ள போனதுல இருந்து ராஜா கூட அப்படி பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆனதெல்லாம் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க என்ன பண்ணலாம், படிங்க, எழுதி வச்சுங்க. வீட்டுல என்ன பண்ணுங்க, 1 சாமுவேல் 28 எப்ப படிக்குதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எப்போனா படிங்க. ஒரு மாதிரி பாக்குறீங்க, எப்ப படிக்குது, நானே தான் பிஸியா இருக்கிறேன், பிஸியான்ட்டு போ, படிக்கிறவங்க படிங்க. இல்ல இந்த பிரசங்கமே போதுமா, இந்த வார்த்தையை சொல்லணுமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ண மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. See, my intention is not to prove myself. ஏதோ நான் ஏதோ பேசுறேன் நிரூபிச்சிட்டேன்றதுலாம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் உட்காந்து திரும்பி அப்படியே நான் பேசின பிரசங்களை கேட்டு கொண்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப கேட்பேன், திரும்ப திரும்ப. ஏன்னா எங்க ஃப்ளா வருது, எந்த இடத்துல இன்னும் கர்த்தர் எதை பேசுறதுக்கு, இந்த இடத்துல இந்த வாய்ப்புகளை கர்த்தர் என்ன பண்றாரு நமக்கு தந்து கொண்டாலும் உட்கார்ந்த இடத்துல கை செய்து பாருங்க. இந்த நேரத்துல தான் வந்து இந்த பேக்கை க்ளோஸ் பண்றது, இதை பண்றது, இந்த தண்ணியை குடிக்கிறது பாருங்க. இதுதான் கமிட்மெண்ட் டைம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சர்ச்சில் வந்து ஆராதனைக்கு வந்துடுவேன், இதான் கமிட்மெண்ட் டைம். அந்த நேரத்தில் நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணி 10 காரியத்தை செய்யற, நீ நினைச்சுக்க உள்ளார கேட்டது முக்கியம், கேட்டது முக்கியம். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க இருக்கிறீங்கன்றத அடிக்கடியே இந்த சத்ரு மறக்க செய்துக்கிறான். என் தோல்வியை அடிக்கடி காமிச்சு காமிச்சு என்ன பண்றான் பிசாசு, எனக்கு அடிக்கடி என்ன பண்றான். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சி என்ன பண்ணுங்க, புருஷ மனைவியா இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல பக்கத்துல இருக்கிற பிள்ளையோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை சில பேர் ஒரு வியாதி வந்து அப்படியே கொந்தளிச்சிடுறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோம் அப்படியே கொந்தளிச்சு ஐயோ ஊன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயி என்னென்னமோ பண்ண தொடங்கிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்ற அந்த அதுல நான் தான்டா இருக்கிறேன், கூட நிக்கிறேன்டா, அந்த நடுவுல நான் தான் இருக்கிறேன், நீ அதுல எடுன. உனக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு வந்ததே நீ எவ்வளவு அந்த விசுவாச மனக்கண்ணை பயன்படுத்துறன்றதுக்கு தான் அந்த சூழ்நிலையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு நீ அதுல பாக்குறியா? Are you looking through that enlightened eyes? அப்படின்னு கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராத்திரில அதுதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, அநேக நேரங்கள்ல அநேக சூழ்நிலையுடைய கடந்து வரும் பொழுது நமக்கு எவ்வளவு வெற்றி நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒரு நிர்பந்தம், ஒரு காரியத்துடைய சவால்னு வரும்பொழுது we are so challenged, we are so threatened by that situation and we forget immediately. உடனே எதை மறந்துடுறோம்னா கர்த்தர் அங்க இருக்கிறார்ன்றதை மறந்துடுறோம். You know, in spite of all the persecutions, நீ போய் கொண்டிருக்கிற அநேக உபத்திரவங்கள் துன்பத்தின் நடுவுல சமாதானத்தின் ஆண்டவர் அது நடுவுல இருக்கிறார். சமாதான கர்த்தர் காரணர் அது. ஏன்னா அவர் சொல்றார், உன்னை விட்டு நான் விலகல, உன்னை கைவிடல, நான் என் சமாதானத்தை உனக்கு தர்றேன், என் சமாதானத்தோடு கூட அங்க இருக்கிறேன்னு கர்த்தர் இருக்கிறார். So never forget in your persecution, உன்னுடைய துன்பத்துல உபத்திரத்துல நீ கைவிடப்பட்டதை போல யோசிக்கிற அந்த நேரத்துல உன்னை மறந்துடாத, சமாதான கர்த்தர் அங்க இருக்கிறார்னு சொல்லி உடனே என்னமா சொல்லணும், இதை நான் என் விசுவாச மனக்கண்ணோடு கூட இதை பார்க்கிறேன்.
எனக்குள்ள ஒரு விசுவாசம் ஒண்ணு இருக்குது, அது என் மனக்கண்ணை திறந்து உடையதை பார்க்க தெரியுமா? சமாதானத்தை பார்க்கிறேன். இந்த சூழ்நிலை கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, உடனே அறிக்கை எடுங்க. உடனே என்ன பண்ணுங்க, கீப் கன்ஃபெஸிங் that God has never forsaken me. கர்த்தர் என்னை விடவில்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. You will see the possibility and what you have lost, எதை நீ இழந்தாயோ, எது இல்லாமல் ஆயிச்சோ, you will start possessing that. எதை தெரியுமா முதல்ல possess பண்ணுவீங்க? உடைய சமாதானத்தை நீங்கள் சுதந்தரிக்க துவங்குங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு அவசியம் சமாதானம். அந்த சமாதானத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது அது புத்திக்கு மேல உனக்கு வேலை செய்ய தொடங்கிடும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா.